physical properties of carboxylic acid and melting point, boiling point, solubility இதெல்லாம் தான் உனக்கு. ஸ்மெல் அப்படின்னு பார்த்தோன்னா இனிஷியலாக இருக்கிற லோயர் ஹோமோலோகஸ் சீரீஸ் ஃபார்மிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், ப்ரோபனோயிக் ஆசிட்லாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி பஞ்சன் ஸ்மெல் இருக்கும். வினிகர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வினிகர்லாம் உங்களுக்கு தெரியும். எறும்பு ஆன்டிபைட்ஸ் அண்ட் பீ ஸ்டிங்ஸ் இதெல்லாம் ஃபார்மிக் ஆசிட் இருக்கும். யூ வில் ஹேவ் தட் பஞ்சன் ஸ்மெல் அதில் இருக்கும். ஸோ ஃபேட்டி ஆசிட், ரான்சிடின், பட்டர் இதெல்லாம் நீங்கள் பேட் ஸ்மெல் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க 10th. ஸோ ஸ்மெல்லு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆர்டர் இது உங்களுக்கு ரொம்ப இது வந்து ஏதாவது ஆர்கானிக் ப்ராப்ளம் கேஸ் ஸ்டடி கொடுக்கும்போது இதை கொடுப்பாங்க. தட் இஸ் பஞ்சன் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அதில் O2 அப்படின்றது சொன்னால் நீ அது கார்பாக்சிலிக் ஆசிட்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த க்ளூ கொடுக்குறது உனக்கு, சரியா? ஸோ ரெண்டாவது வந்து சால்யூபிலிட்டி. சால்யூபிலிட்டி வந்து எல்லா காம்பவுண்ட்லேயும் இருக்கிற மாதிரி லோயர் ஹோமோலோகஸ் மெம்பர்ஸ் வந்து தே ஆர் சால்யூபிள் இன் வாட்டர் பிகாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷன். ஹையர் ஹோமோலோகஸ் வந்து ஃபார்ம் ஆகும், பட் கம்மியாக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஆசிட் வந்து நான் போலார் சால்வெண்ட்டில் போட்டேன்னா டிசால்வ் ஆகாது, போலார் சால்வெண்ட்டில் போட்டேன்னா தான் டிசால்வ் ஆகும். பிகாஸ் COOH வந்து இட் இஸ் அ ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்டு காம்பவுண்ட், அது ஸ்பீஷீஸ் அது. ஓகே, ஸோ நவ் இஃப் யூ லுக் அட் தி ஸ்ட்ரக்சர் வாட்டர் கூட, அதாவது ரெண்டு மாலிக்யூல் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துட்டேன்னா அதுலேயும் உனக்கு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. வாட்டரில் போட்டேன்னா இட் வில் ஃபார்ம் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ரெண்டு O இருக்கிறதுனால இந்த O also can take part in the hydrogen bonding, இந்த O also can take part in the hydrogen bonding. So you will have extensive hydrogen bonding in the case of carboxylic acid, which means it's very good soluble in water. So very a simple logic that you can remember, like dissolves like. So polar compounds will dissolve in polar solvents and it won't dissolve in non-polar solvents. So when you compare carboxylic acid with alkanes, carboxylic acids are more soluble in water when compared to alkanes, because alkanes are non-polar in nature, therefore they don't solve. Similarly, boiling point எடுத்துட்டேன்னாலும் இதே ரீசன் தான் உனக்கு. Since carboxylic acid forms intermolecular hydrogen bonding பண்ணுறதுனால we know that hydrogen bonding வந்து we have two types. ஒன்று வந்து intramolecular hydrogen bonding, இன்னொன்று வந்து intermolecular hydrogen bonding. So intramolecular hydrogen bonding will give you stability. Intermolecular hydrogen bonding will increase the boiling point. இது நம்ம 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆர்த்தோநைட்ரோஃபீனால் அண்ட் பேராநைட்ரோஃபீனால் ரெண்டு காம்பவுண்டு. ஆர்த்தோநைட்ரோஃபீனாலில் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும், பேராநைட்ரோஃபீனாலில் யூ வில் ஹேவ் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஸோ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தால் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ரிமெம்பர் வாட்டர் மாலிக்யூல், வாட்டரில் வந்து யூ ஹேவ் எக்ஸ்டென்சிவ் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால அதில் வந்து யூ வில் ஹேவ் வெரி ஹை பாயிலிங் பாயிண்ட் 100 degree centigrade. ஸோ வாட்டர்லேயே உனக்கு அவ்வளோ வருதுன்னா இன்னும் இதுக்கெல்லாம் வந்து நிறைய நம்மளுக்கு we can expect more boiling point in these compounds. So boiling point of carboxylic acid is greater than that of alkanes. Give reason. Question உனக்கு வரும். Give reason. என்ன நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் க்ளூ கொடுத்துருக்கேன். நான் சால்யூபிலிட்டி, பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் ரிலேட்டட் கொஷின் வந்தால் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு, அதில் இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் இதுக்கு நீங்கள் கேட்டிருக்கிற கொஷனுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற பாயிண்ட் எடுத்து எழுதுனீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் தட் கொஸ்டின். ஓகே, ஷார்ட்கட் அது. ஸோ மெல்டிங் பாயிண்ட்டு வந்து உனக்கு அதே மாதிரி தான். அலிஃபேட்டிக் will have a lesser melting point than aromatic due to increase in the molar mass and structure of the compound. Aromaticity இருக்கிறதுனால. That is physical properties. Next வந்து chemical properties. Chemical propertiesல வந்து you will have two set of reactions. ஒன்று வந்து CO bond உடஞ்சா ஒரு ரியாக்ஷன் வரும், OH bond உடஞ்சா ஒரு ரியாக்ஷன் வரும். இதில் ஒரு செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வரும், இதில் ஒரு செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த OH bond உடஞ்சதுன்னு சொன்னால் இது அசிடிக் நேச்சரை காட்டும். CO bond உடஞ்சதுன்னு சொன்னால் இது அந்த நியூக்ளியோஃபிலிக் எலக்ட்ரோஃபிலிக் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் உனக்கு இங்கே வரும். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் வில் ஷோ டூ டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அன்லைக் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். அதனால தான் நம்ம அதை எடுத்து ஒன்றா படித்தோம். நம்ம அது ரெண்டுத்துலையும் உனக்கு ஒரே டைப் ஆஃப் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் உனக்கு வரும். நேம்லி நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் வித் ரிமூவல் ஆஃப் வாட்டர், ரிடக்ஷன், ஆக்சிடேஷன் அண்ட் அப்புறம் என்ன பார்த்தோம், ரியாக்ஷன் வித் ஆல்கலீஸ், டைல்யூட் ஆல்கலி, கான்சன்ட்ரேட்டட் ஆல்கலி, அப்புறம் அதில் ஆல்டால் கண்டென்சேஷன், கேனிசரோ ரியாக்ஷன் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக மிசலேனியஸ் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து யூ வில் ஹேவ் டூ டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், நேம்லி OH bond உடஞ்சி ஒரு ரியாக்ஷன், CO bond உடஞ்சி ஒரு ரியாக்ஷன். Now if you take carboxylic acid, if you add water, when a system contains two acid, water வந்து நம்ம ஆசிடாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் H plus and OH minusன்றதில் water is a neutral compound. நீ புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். When a system contains two acid, the stronger one will protonate the weaker one. இப்போ இந்த ரெண்டுத்தில் பார்த்தோன்னா எது ஸ்ட்ராங்கர்,
Carboxylic acid is a stronger group. Therefore, in the proton வந்து இதை போய் protonate பண்ணிடும் water. Protonate பண்ணும்போது you will have the hydronium ion formation here. So, அந்த organic schema நான் சொன்ன அந்த ரூலை நீ அப்ளை பண்ணணும். எல்லாமே சேம் லாஜிக். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பியூர் லாஜிக் உனக்கு. அதில் வந்து நீ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு அதில் ஒன்றுமே இருக்காது. ஸோ RCOO minus and H3O plus ஃபார்ம் ஆகும். So, when you write the equilibrium constant for this reaction, product by reactant, product என்ன carboxylate and hydronium ion, reactant என்ன acid and water. So, water வந்து உனக்கு தெரியும் ஜென்ரலாக ஈக்குலிபிரியமில் வந்து நம்ம solids and liquids வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம் because of their density doesn't really much change and அதோட மாறாததுனால வீட்டு. ஸோ இதை நம்ம இந்த பக்கம் எடுத்துன்னு போனால் you get K into H2O வரும். அப்போது we have this RCOO minus இந்த expression அப்படியே இருக்கும். Now this two put together is called as the dissociation constant of the acid. Dissociation constant of the acid, remember dissociation varies with the temperature. நம்ம வந்து இதை chemical kineticsலேயே நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கலாம். லாஸ்ட் இயர் நீங்கள் ஈக்குலிபிரியம் சாப்டர்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ weak electrolytes, strong electrolytes அப்படின்னு. ஸோ carboxylic acid வந்து generally they are classified under weak electrolytes, especially the acid. Sodium salt எடுத்துட்டோம்னு சொன்னால் ஓரளவுக்கு it will be a strong electrolyte. Okay, so you will have this as the equilibrium constant expression for the dissociation of acid. Okay, now இப்போ when you have increased Ka value, இந்த வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குன்னா, அதாவது இந்த வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? நியூமினேட்டர் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். நியூமினேட்டர் ஜாஸ்தியாக இருக்கணும், டெனாமினேட்டர் கம்மியாக இருக்கணும். நியூமினேட்டர் ஜாஸ்தியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டுத்தோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டுத்தோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுன்னு அர்த்தம். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுனா என்ன அர்த்தம்? டிசோசியேஷன் நிறைய ஆகுதுன்னு அர்த்தம். ஆசிட் வந்து டிசோசியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இன்க்ரீஸ்டு Ka வேல்யூ மீன்ஸ் இன்க்ரீஸ்டு டிசோசியேஷன் ஆஃப் ஆசிட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங்கர் தி ஆசிட். Increased Ka value means stronger the acid. Stronger the acid. That's what you have to remember. Okay. And if you define, the definition of pKa. pKa is defined as negative logarithm of Ka. அதை நம்ம மாற்றி எழுதணும். எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி எழுதலாம். log 1/Ka எழுதலாம். That means pKa and Ka are inversely related. pKa and Ka are inversely related. So high Ka value strong acid na enna artham? Low pKa will give you strong acid. அதே மாதிரி pH will be inversely proportional to hydrogen ion concentration. So pH stronger the acid na என்ன அர்த்தம்? pH வந்து எப்படி இருக்கும்? ஆசிட் ஸ்ட்ராங்காக இருந்தால் pH வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா? ஆசிட் ஸ்ட்ராங்காக இருந்தால் pH கம்மியாக இருக்கும். ஸோ Ka வேல்யூ அதிகமாக இருந்தால் pH கம்மியாக இருக்கும். pH வந்து கம்மியாக இருக்கும். அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இன்க்ரீஸ்டு Ka வேல்யூ மீன்ஸ் டிக்ரீஸ்டு pH. தட் மீன்ஸ் மோர் அசிடிக் அப்படின்னு அர்த்தம். மோர் அசிடிக்னு அர்த்தம். அண்ட் அதுக்கு அப்படியே வைஸ் வர்ஸா. லெஸ் Ka வேல்யூ இன்க்ரீஸ்ட் pH. ஸோ pKaயோட கோரிலேட் பண்ண என்ன அர்த்தம்? Ka இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு pKa. இல்லையா? அப்போது இன்க்ரீஸ்டு Kaனா என்ன? டிக்ரீஸ்டு pKa. pKa கம்மியாக இருந்தால் pH கம்மியாக இருக்கும். pKa அதிகமாக இருந்தால் pH அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து உனக்கு ட்ரெண்டில் வரக்கூடிய கொஷின்ஸில் உனக்கு இதுக்கு ஆன்சர் கேட்பாங்க. ட்ரெண்ட் கொஷின். ஐ வில் டிஸ்கஸ் ஆல் தீஸ் திங்ஸ். டோன்ட் வரி. பாயிண்ட் மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வந்து அசிடிக் ப்ராப்பர்ட்டி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ட்ரெண்டு நிறைய கொஷின் வரும். அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிக் கேரக்டர் அப்படின்னு ஒரு 4-5 காம்பவுண்டு கொடுத்துட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ண சொல்லுவா. கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் இதுலேருந்து உனக்கு. இதில் இருந்தோ இல்லை அமீன்ஸில் இருந்தோ ஒரு கொஷின் கண்டிப்பாக உனக்கு வரும். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் தி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிக் கேரக்டர் ஆர் பேசிக் கேரக்டர்னு சொல்லிட்டு ஒன்று கார்பாக்சிலிக் ஆசிடை கேட்கலாம், இல்லை அமீன்ஸில் கேட்கலாம். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோ நீ. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் பார்த்துருக்கோம். யூ வில் ஹேவ் திஸ் ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன். பாண்ட் ஆர்டர் 1.5ன்றது நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இது வந்து ஐ எம் கிவிங் யூ ஹோம்ஒர்க். பென்சோயிக் ஆசிட்னுடைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நீ எழுதி பாரு. கண்டிப்பாக நீ இதை எழுதணும். ஒரு தடவையாவது நீ இதை எழுதியே ஆகணும் நோட்டில். எழுதலைன்னா உனக்கு இது மனப்பாடமே ஆகாது, கான்செப்டும் புரியாது. நான் அசிடிட்டி ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் சொல்லி கொடுத்தேன்னா உனக்கு அது புரியாது. யூ ஹாவ் டு ட்ரா தி ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். So you have the benzoic acid. Draw the எல்லா பாண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கோ.
you draw the single bonds and double bonds, and then you have the carboxylic acid CuOH. Now benzoic acid is a deactivating group. Yeah, deactivating group. So reaction வந்து வெளியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். மூவ்மெண்ட் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ்னா உள்ளுக்குள்ள இருக்கிற பை எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே ஒர்க் ஆகாது. அது ஞாபகம் வச்சுக்கோ. பை டிஃபால்ட் வெளியில இருக்கிறதுல இருந்து தான் பை பாண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஆர் லோன் பேர் பார்த்தோன்னா வெளியில இருந்து தான் வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்? சி டபுள் பாண்ட் ஓனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ரியாக்ஷன் எதுவாக இருந்தாலும் சி டபுள் பாண்ட் ஓ பார்த்தோன்னா கண்ணை மூடிட்டு நீ இப்படி போட்டுடணும், போட்டு இதுக்கு ப்ளஸ் போட்டுடணும். ஸோ இப்போ கார்போகேட்டையான் இங்கே ஃபார்ம் ஆகிடுது. இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த பை பாண்ட் வந்து இதுக்கு ஷிஃப்ட் ஆகும். இதுக்கு மைனஸ் வந்துடும். சரியா? ஃபஸ்ட்டு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும்? முதல்ல சிங்கிள் பாண்டை வரைஞ்சிக்கணும். சிங்கிள் பாண்டை வரைஞ்சிக்கோ. சிங்கிள் பாண்ட் எல்லாத்துலேயும் வரைஞ்சிக்கோ. இங்கே இந்த பை பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுது, அதனால இங்கே ஓ மைனஸ்ன்னு போட்டுக்கோ. இங்கே ஓஹெச் அப்படியே போட்டுக்கோ. சரியா? இந்த பை பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு இல்லையா? இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்தால் அங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். சரியா? ஸோ இந்த பை பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால இந்த கார்பனுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். ஏன்னா இந்த பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? இந்த 2 எலக்ட்ரான் சேர்த்து இந்த கார்பனுக்கு போயிடுது. அதனால திஸ் கார்பன் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் எலக்ட்ரான், இட் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ், எம்டி ஆர்பிட்டல். ஸோ இந்த பாண்ட் அப்படியே இருக்கும். இது ரெண்டாவது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் RS1 ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். நோட்டில் அப்படியே எழுதிண்டே வா நீயும். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் 2. மூணாவது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் 10th நம்ம படிச்சிருக்கோம். கார்பன் cannot be carbocation, கார்பன் cannot be carbanion. ஸோ இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன ஆகும்? இந்த பை பாண்ட் மறுபடியும் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆகும்போது என்ன? மறுபடியும் அடுத்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். முதல்ல சிங்கிள் பாண்டை வரைஞ்சிக்கோ. வரைஞ்சின்ட்டு ஏற்கனவே ஃபார்ம் ஆன பாண்டெல்லாம் போட்டுக்கோ. இது அப்படியே போட்டுக்கோ. இப்போ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா இங்கே மைனஸ் சார்ஜ் வந்துடும். மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்தால் இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால என்ன ஆகும்? இந்த கார்பன் திஸ் கார்பன் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். இந்த பாண்ட் அப்படியே இருக்கும். ஸோ திஸ் வில் பி ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் 3. அடுத்தது வந்து மறுபடியும் என்ன? அகைன் திஸ் கார்பன் cannot be a carbocation. இதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக என்ன ஆகும்? இந்த பை பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த பை பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? மறுபடியும் சிங்கிள் பாண்டை வரைஞ்சிக்கோ. ஏற்கனவே ஃபார்ம் ஆன பாண்டை அப்படியே போட்டுக்கோ. இந்த பாண்ட் ஏற்கனவே ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இது இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா இங்கே மைனஸ் வந்துடும். மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்ததுன்னா இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால திஸ் கார்பன் வில் டெவலப் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ திஸ் வில் பி யுவர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் 4. மறுபடியும் என்ன? கார்பன் cannot be carbocation. அப்போ என்ன ஆகும்? மறுபடியும் திஸ் பை பாண்ட் வில் பி ஷிஃப்டட் டு திஸ் கார்பன். மறுபடியும் அடுத்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும்? சிங்கிள் பாண்டை முதல்ல வரைஞ்சிக்கோ. ஏற்கனவே ஃபார்ம் ஆன பாண்டை அப்படியே போட்டுக்கோ. இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுது. அப்போ இங்கே மைனஸ் வந்துடும். மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்தால் இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? திஸ் கார்பன் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே OH வந்துடும். ஸோ திஸ் வில் பி யுவர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் 5 வந்துடும். ஸோ ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்தால் இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ யூ கேன் ட்ரா லைக் திஸ். சிங்கிள் பாண்டை போட்டுன்ட்டு உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆன டபுள் பாண்டையும் போட்டுன்ட்டு இங்கே வந்து C டபுள் பாண்டு O, இங்கே OH வந்து. ஸோ யூ கேன் ரைட் இட் as RS6. Now what you have to look here is, if you look at the resonance structures of carboxylic acid, ரிங்குக்குள்ளே என்ன ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு? உனக்கு ரிங்குக்குள்ளே என்ன சார்ஜ் வந்திருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. You can see that it is positive charge. Yes, sir. So positive charge வர்றதுனால when you add a nucleophile, when you add an electrophile தூக்கி நீ இந்த பென்சோயிக் ஆசிட்ல போட்டேன்னா அது எங்கே போய் அட்டாச் ஆகும்? இந்த பொசிஷனுக்கு பேர் என்ன? இந்த பொசிஷனுக்கு பேர் ஆர்த்தோன்னு பேர் இல்லையா? அதே மாதிரி இதுக்கு பேர் என்ன? பேரா. அதே மாதிரி இதுக்கு பேர் என்ன? மறுபடியும் ஆர்த்தோ. போகாது. ஏன்னா ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல உனக்கு பிளஸ் சார்ஜ் இருக்கு. Poles will repel. Like poles will repel. So if you add any electrophile, NO2 plus போட்டாலும் சரி, R plus போட்டாலும் சரி, வேற எதை நீ போட்டனாலும் சரி, SO3H plus போட்ட சல்ஃபோனேஷன், நைட்ரேஷன், ஆல்கைலேஷன்,
அசைலேஷன், எந்த எலக்ட்ரோஃபைல் போட்டேனாலும் அது ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனுக்கு போகாது. வேற எங்கே போகும் நீங்கள் பார்க்கலாம். இந்த பை பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுதா, இங்கே மைனஸ் சார்ஜ் வருது இல்லையா, இங்கே மைனஸ் சார்ஜ் வர்றதுனால எலக்ட்ரோஃபைல் வில் கோ டு மெட்டா பொசிஷன். எலக்ட்ரோஃபைல் வில் கோ டு மெட்டா பொசிஷன். ஸோ கொஷின் உனக்கு என்ன, வென் யூ ஆட் எலக்ட்ரோஃபைல் டு பென்சோயிக் ஆசிட், அது எங்கே, வேர் இட் வில் கோ அண்ட் கெட் பைண்ட், ஒய்? ஸோ இட் வில் கோ டு மெட்டா பொசிஷன். டீஆக்டிவேட்டிங் குரூப்பில் எலக்ட்ரோஃபைலை போட்டேன்னா மெட்டா பொசிஷனுக்கு போகும். ஆக்டிவேட்டிங் குரூப்பில் எலக்ட்ரோஃபைலை போட்டேன்னா ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனுக்கு போகும். சரியா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ நான் இங்கே உனக்கு கொடுத்துருக்கேன். ஒய் எலக்ட்ரோஃபைல் கோஸ் டு மெட்டா பொசிஷன். அதே மாதிரி இஃப் யூ ஆட் அ நியூக்ளியோஃபைல், எங்கே போகும் அது? ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனுக்கு உனக்கு வரும். ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனுக்கு வரும். ஸோ இதை தான் நீ இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான் நான் உன்னை இதை வரைய சொன்னேன். சரியா? ஸோ நீ இதை ஒரு தடவை வரைஞ்சி புரிஞ்சுட்டேன்னா இப்போ எந்த நியூக்ளியோஃபைல் வேணாலும் நீ போடலாம். இப்போ இஃப் யூ ஆட் நியூக்ளியோஃபைல், நம்ம எஸ்என் டூவில் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். 16லேருந்து ஒரு 20 நியூக்ளியோஃபைல் கொடுத்துருக்கேன் நான். OH மைனஸு, X மைனஸு, NH2 மைனஸு, CN மைனஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூக்ளியோஃபைல் இருக்குது. ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். ரியேஜென்ட்டில் நீ நியூக்ளியோஃபைலை பார்த்தேன்னா கண்ணா மூடிட்டு பென்சோயிக் ஆசிடில் அந்த நியூக்ளியோஃபைலை கண்டுபிடிச்சிட்டேன்னா எந்த நியூக்ளியோஃபைல்னு பார்த்தேன்னா அந்த நியூக்ளியோஃபைலில் ஆர்த்தோவில் ஒரு ப்ராடக்ட்டு, பேராவில் ஒரு ப்ராடக்ட்டு. ஜென்ரலாக பேராவில் வர ப்ராடக்ட் தான் மேஜர் ப்ராடக்டாக உனக்கு வரும். முடிஞ்சது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு கிராம் அபவுட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இட்ஸ் வெரி வெரி லாஜிக்கல் அண்ட் வெரி வெரி சிம்பிள். ஆல் யூ நீட் டு ரிமெம்பர் இஸ் த ஃபண்டமெண்டல்ஸ். ஃபண்டமெண்டல்ஸ் ஞாபகம் வச்சுட்டேன்னா எந்த ரியாக்ஷனுக்கான ப்ராடக்ட்டும் நீ ஈஸியாக எழுதிடலாம். ரெசனன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Resonance very very